அன்பர்களே வணக்கம். ஆடி மாத கிரக நிலைகள் மேஷராசி அன்பர்களுக்கு என்ன பலன்களை கொடுக்கப் போகின்றன என்பதை பற்றி பார்ப்போம். அன்பர்களே, உங்கள் ராசிநாதனாகிய செவ்வாய் 5ஆம் இடமாகிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே 2-7க்குரிய சுக்கிரனுடைய சாரத்திலே செல்வது குடும்பத்திலே தன வரவுகளையும் கணவன் மனைவி உறவிலே நல்ல சுமூகமான நிலையும் அற்புதமான பலன்களையும் கொடுக்கப் போகிறார். அடுத்தபடியாக உங்களுக்கு சனி பகவான் உங்களுடைய தனஸ்தானத்தை பார்ப்பதன் மூலமாக குடும்பத்திலே தன விரயங்களை ஏற்படுத்துவார். மேலும் அவர் 6ஆம் இடத்தை பார்ப்பதன் மூலமாக ருணரோக சத்ரு ஸ்தானத்தை பார்ப்பது கடன்கள் அடையக்கூடிய சூழ்நிலையும் எதிரிகளுடைய ஆட்டம் அடங்கக்கூடிய சூழ்நிலையும் நோய் நொடிகளிலிருந்து விலக்குகள் பெறக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படுத்துவார். சனி 9வது இடத்தை பார்ப்பதன் மூலமாக தந்தையினுடைய உடல் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை தேவை. அடுத்தபடியாக தந்தையினுடைய சொத்துக்கள் வருவதில் சில தடைகள் ஏற்படுவதற்கான காரணங்கள் உண்டு என்று சொல்லலாம். இருப்பினும் இந்த மாதம் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய நல்ல அற்புத மாதமாக அமைகிறது. மேலும் குருவுடைய பார்வை சுக்கிரனுடைய வீடான 7ஆம் இடத்திற்கும் அதே நேரத்திலே உங்களுக்கு பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடத்திற்கும் லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்திற்கும் விழுவதன் காரணமாக லாபஸ்தானத்திலே அந்த ராகுவும் குருவுடைய நட்சத்திரத்திலே செல்வதன் மூலமாக நல்ல பலன்களை இவருக்கு வாரி வழங்கப் போகிறார்கள். மேஷ ராசி அன்பர்கள் இந்த மாதம் சிறந்த பலனை அனுபவிக்கப் போகிறார்கள். இந்த வகையிலே இந்த மாதம் இவர்களுக்கு மிக சிறந்த மாதமாக அமைகிறது. கேதும் தன்னுடைய பங்கிற்கு 5ஆம் இடத்திலே அமர்ந்து நல்ல பலனையே இவர்களுக்கு வழங்கப் போகிறார். அவர் சுக்கிரனுடைய நட்சத்திரத்திலே சஞ்சரிப்பதன் மூலமாக இவர்களுக்கு நல்ல பலன்கள் நடக்கும் என்று சொல்லலாம். அன்பர்களே, பொதுவாக இந்த ஆடி மாதம் மேசராசி அன்பர்களுக்கு அற்புத பலன்களை கொடுக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.